ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மே மாதம் 14ஆம் நாளாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர். கடந்து போன நாளிலே என்னுடைய பயணங்களை, ஆண்டவரை பணிகளை, ஊழியங்களை ஆசீர்வதித்தீர். இப்பொழுதும் இந்த இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய ஊழியங்கள், பணிகள், பயணங்கள், உடைய வாழ்வு எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரது வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தருளும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். உடைய அருமையான நண்பர் சாரியும் அருமையான சாகுசாரி அடியனை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்கள் போய் சேரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 7வது பாடல், தேவாதி தேவா திருமறை அருளிய தேவாதி தேவா என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 7வது பாடல். மகன் என்ற சொருதி முடிவே நண்புறுபவர் மிக நாடிய பொருளே ஞான மீண்டெளிய நயமுறவே புரிதே வாதிதே மறை அருளியதே ஏவா அனகம் நிகர்படு காசினி அதன் மேலே ஒரு காலம் மனோகர காருணி முனை நிகர் கண்டிலே அதனாலே எளிய நிடை தான் எழுகுருவே ஈரில்லாதடிய நிது துறவே புரிதே வாதிதே திருமறை அருளியதே
அறவழியே மன ஆகுலம் மேவிய பாதகனுறு துயரத்திட அருளடியே மண்டல திரைஞ்சுனல் தொண்டர்கள் பதியே வாழ்த்தியே தும்யனை தேற்றி நல்லாருள் புரிந்தே திருமறை அருளியதே தேவா திருமறை அருளிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தை. துன்புறுத்தப்படுவோருக்கு அறிவுரை. கிறிஸ்தவ வாழ்க்கையில துன்பங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருவது இயல்புதான். அதனால்தான் ஆதி கால திருச்சபை வளரும்போது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்ததை நம்ம நினைவு கூற வேண்டும். ஆதி திருச்சபை சாதாரண ஒரு நல்ல திருச்சபையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளரவே இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கின்றோம். அநேக மக்கள் கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க. முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் மரித்ததை நாம் மறந்திருக்க மாட்டோம். பைபிள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்பு வந்த ரோம சக்கரவர்த்திகளும் யூதர்களும் கிறிஸ்தவர்களை மிக அதிகமாய் துன்புறுத்தினார்கள். அந்த காலகட்டத்தில் பேதுரு தம்முடைய திருச்சபையின் மக்களுக்கு அவர் எழுதுகிறார், நீங்க தைரியம் பாருங்க, அக்னி சோதனை வரும், ஆனாலும் கடவுளுடைய மகிமை உங்கள் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்ளுகிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும். அந்த வேளையில இன்னும் நீங்கள் மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுவீர்கள். அப்போ பார்க்கிறோம், பேதுரு சிதறடிக்கப்பட்ட துன்பத்தில் இருக்கின்ற நம்பிக்கை இழந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். ரோம பேரரசின் கொடுமையான கிறிஸ்தவ துன்புறுத்தல், குறிப்பா நீரோ பேரரசன் பேரை கேட்டாவே அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் நடுங்குவார்களாம். ரோம் நகரை கொளுத்து விட்டு பிடில் வாசித்துக் கொண்டிருந்த ஒரு பேரரசன் என்று வரலாற்றிலே அவன் பெயர் கொடூரமானவன் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களை உயிரோடு கொளுத்துவான், உயிரோடு கொள்ளுவான். அதான் அவனுடைய பணி. அந்த துன்புறுத்தல் நீரோ பேரரசன் காலத்தில் மக்கள் துன்பத்தில் சோர்ந்து போகாமல் மகிமையில் சந்தோஷிக்க கற்றுக் கொடுத்த சந்தோஷிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி எழுதப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அதனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாய் இருக்கக்கூடாது. அதாவது துன்பம் நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால வந்தாதான் நீ பாக்கியவான், நீதிமான், உத்தமன். மற்றவங்க வாழ்க்கையில நீ துன்பத்தை ஏற்படுத்திட்டு எனக்கு துன்பம் வருது
அப்படின்னு நீ சொன்னேன்னா அது பாக்கியவான்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறான், மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறான். அவங்கள தப்பாக பேசுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இல்லையா, துன்புறுத்தல், இதெல்லாம் செஞ்சுட்டு மற்றவங்க எதிர்வினை ஆற்றும் போது அவங்க ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சேன்னு. எப்படி வந்துச்சு இல்லையா? நீ செய்த தவறு உனக்கு திரும்பி வருது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று அந்த வார்த்தைக்கு ஏற்ப நீ செய்த தவறுக்கு அது திரும்பி வருகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆதி திருச்சபையில் அப்படி இல்லை. அவங்க இருந்தது நேர்மையா இருந்தார். போற இடத்துல எல்லாம் உண்மையா உழைத்தார்கள். லஞ்சம் வாங்க மாட்டாங்க, கற்பனைகளுக்கு விரோதமாய் செயல்பட மாட்டாங்க, கடவுளையே அவருடைய கோட்டையாக நம்பி இருந்தார்கள். அதனால அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் இன்றைக்கு இருக்கிறதா? நாமே வம்படியா போய் சண்டை செய்கிறோம், நாமே வம்படியா போய் தகராறு பண்றோம், பிரச்சனை பண்றோம். இன்னைக்கு திருச்சபைகளிலே அரசியல் புகுந்து ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ உண்மையான ஒரு அன்பும் பாசமும் திருச்சபையின் மேல, ஆண்டவர் மேல நமக்கு இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படல் ஆகாது. அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால துன்பப்படுவது நல்லதுப்பா, நீங்க அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, கடவுளை போற்றி மகிழுங்கள். ஏன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஏற்கனவே ஏசாமியே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 10, 11, 12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் தீர்ப்பு காண காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் தொடங்கிவிட்டது. நம்முடைய அது முதலில் தொடங்குகிறது என்றால் கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிதென்றால் இறைப்பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? ஆகவே கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருப்பது படைத்தவரும் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக, அவர் நம்ப தக்கவர் என்று அழகா முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ துன்பம், துயரம் இதெல்லாம் வரும், ஆண்டவருக்காக நம்ம அமைதியா இருக்கணும். அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். சோதனையில் ஆச்சரியப்படாத கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது பாக்கியம். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பம், அதனால நீ ஒன்றும் இது படாது. அக்னி சோதனையிலே ஆச்சரியப்படாது. உங்களை சோதிக்கும்படி உங்களுக்குள் நேரிடும் அக்னி சோதனையை குறித்து ஏதோ புதுமை நேரிடுகிறது போல் ஆச்சரியப்படாதிருங்கள். துன்பங்களால் நீங்கள் சிறிது காலம் துக்கப்பட்டிருக்க வேண்டியது இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தின் பரிசோதனை நீங்க பாருங்க. மத்தேயு 5:10-12 பாருங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதிகமாய் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:2 பார்க்கணும். நீ தீயில் நடக்கும்போது சுடப்படுவதில்லை, அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது. கிறிஸ்துவை பின்பற்றினால் துன்பம் நிச்சயம். யோவான் 15:20 பார்க்கணும். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினார்களானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். 2 தீமோத்தேயு 3:12 பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகின்ற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பம் கடவுளுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையும் படுவோம். கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெறுவது பாக்கியம். 13-16 மகிமையில் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள். கொலேசியர் 1:24 கிறிஸ்துவின் உபத்திரவங்களினால் குறைவாயிருக்கிறதை நான் என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அப்போஸ்தலர் 5:41 அவர்கள் அவருடைய நாமத்து நிமித்தம் அவமானம் அடைய பாத்திரராய் எண்ணப்பட்டதினால் சந்தோஷம் அடைந்தார்கள். மத்தேயு 5:11-12 என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி நிந்தித்து பொல்லாங்கால உங்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீங்க இல்லையா? அதான் அப்போ மகிமையின் ஆண்டவர் நமக்கு பாக்கியத்தை தருகிறவராக இருக்கிறார். அதான் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 11:2 கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் தங்கியிருக்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து தன்னை கல்லால் அடிக்கும் போது கூட கடவுளை அவன் மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்திக்கும் போது நீங்கள் பாக்கியவான்கள். உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாகவும் திருடனாகவும் பொல்லாங்கனாகவும் பிறர் காரியத்தில் தலையிடனாகவும் பாடுபடாதவனாம் இருப்பானாக. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம், மற்றவனுடைய பிரச்சனையில தான் நம்ம தலையிட்டு நம்ம இன்னும் அதிகமாக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கோம். 1 பேதுரு 3:16-17 தீமை செய்கிறவன் போல பாடுபடாமல் நன்மை செய்கிறவன் போல் பாடுபடுவது கடவுளுக்கு பிரியம்.
1 பேதுரு 2:20 நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது அது தேவனுக்கு முன்பாய் பிரியமாகாது. நீதிமொழிகள் 17:11 பார்க்குறோம், பொல்லாதவன் கலகத்தையே தேடுவான். கிறிஸ்தவன் என்ற பெயரில் இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறான். அவர்கள் திருச்சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் என்ற பெயரில் சபையை துன்பப்படுத்தி கொண்டு அவங்களுக்கு ஏற்றபடி வாழவில்லை என்றால் ஆயர்களையும் சபையாரையும் மிரட்டி துன்பப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான செயல். ஒருவன் கிறிஸ்தவன் என்றால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் கடவுளுடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 11:26 சீஷர்கள் முதல் அந்தியோக்கியாவில் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 26:28 அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ என்னை கொஞ்ச காலத்தில் கிறிஸ்தவனாக்க விரும்ப மாத்திராயா அப்படின்றான். பவுலடிகளார் அவருடைய ட்ரையல்ஸில் நின்றுக்கிறார். அவரை விசாரிக்கிறாங்க. இப்போ இயேசுவை பற்றி அகிரிப்பாவுக்கு சொல்றாரு, அப்போ கொஞ்ச நேரத்தில் என்னை நீ மாத்திர பார்க்குறியா? அந்த அளவுக்கு சுவிசேஷத்தின் வல்லமை அங்கே பயங்கரமாக இருக்குது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நியாய தீர்ப்பு துவங்கி இருக்கிறது. அதை நம்ம பார்க்குறோம். நியாய தீர்ப்பு கடவுளுடைய வீட்டிலே தொடங்கும் காலம் வந்திருக்கிறது. எசேக்கியேல் 9:6 என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆரம்பியுங்கள். எபிரேயர் 12:5-7 கர்த்தர் தாம் நேசிக்கிறவனை சிட்சித்து நீங்கள் சிட்சையை சகித்தர்களானால் கடவுள் உங்களை புத்திரராய் நடத்துவாராக. 1 கொரிந்தியர் 11:32 நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாகாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நீதிமான் ரட்சிப்பதே கஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவி எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட முடியுமா? அதான் சொல்றார், நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால் அவபக்தி உள்ளவர்களும் பாவிகளும் எங்கே நிற்பான். நீதிமொழிகள் 11:31 பார்க்குறோம், இதோ நீதிமான் பூமியில் பலன் அடைவானால் அவபக்தி உள்ளவனும் பாவியும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் பாருங்க. லூக்கா 23:31 பச்சை மரத்துக்கு எப்படி செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள். அப்போ இந்த துன்பம் துயரம் இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாய் வாழ ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பெரிய வார்த்தை. இந்த உலகத்தில் இன்றைக்கு துன்பம் துயரம் எல்லாம் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. கிறிஸ்தவ திருச்சபையை துன்பப்படுத்துகிறார்கள், கிறிஸ்தவ பாதிரியார்களை அடிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், நிர்வாணப்படுத்துகிறார்கள். நற்செய்தியை நம்ம அறிவித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் நம்மை அடித்து விட்டு அவர்களை நாம் அடித்தோம் என்று கேஸ் போடுறாங்க. இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நடந்தாலும் நாம் பயப்படாமல் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கிறிஸ்தவை நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அன்றைக்கு இயேசு ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் அறையும் போது எல்லாரும் துன்பப்படுத்தினார்கள், அவரை அடித்தார்கள், அவரை கொலை செய்தார்கள். இப்போ நமக்கு இந்த உலகம் செய்வது சாதாரணமாக இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தைரியமாக இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்து வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நம்ம உதவி செய்து காப்பாராக. ஆமென். ஜபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் எங்களை கிருபையாய் காத்தீர், பணிகளை பயணங்களை ஆசீர்வதித்து ஊழியங்களை வழிநடத்தினீர். இப்பொழுதும் ஆண்டவரே நாளில் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். துன்பப்படுவது என்பது கிறிஸ்தவனுக்கு இயற்கையானது. அந்த துன்பத்தை சகித்து ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். துன்பப்படுகிற போது எங்களோடு கூட தங்கிடும். ஆண்டவர் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை நீர் சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் ராஜ். ஆமாண்டவரே, இன்னைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்தவ திருச்சபைகள், ஆயர்கள், சபையார், விசுவாசிகள் எல்லாரையும் கண்ணோக்கிப்பார். இந்த இடங்களில் நீ தங்கிடும். குறிப்பாயும் இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷினரிகள் மிக அதிகமாய் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நிறைய துன்புறுத்தல் வருகிறது, அச்சுறுத்தல், மிரட்டல், பயம் எல்லாமே வருகிறது. எல்லாவற்றிலிருந்து என் தேவன் அவர்களை காத்தரல வேண்டும் என்று கிஞ்சியம் என்றாடும். இந்த நாளிலும் ஆண்டவரே இதோ பலவீனமாக சுகரமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். அன்புக்குரிய எல்மாகப்பு தலைவர் டிஎஸ்பி சாருக்காகவும், ஆண்டவர் என்னுடைய நிக்சன் ஐயருக்காகவும், என்னுடைய கெனடி டாக்டருடைய ஐயா அவருடைய ஆண்டவரை மூத்த சகோதரன் தாமஸ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்கள் கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் என் தேவன் பரத்திலிருந்து நீர் மாற்றி ஆண்டவரே அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். இப்பொழுதும் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய சிஎஸ்ஐ ஆண்ட்ரூஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய ஆண்டவரே அருமையான ஏஎச்எம் அற்புதராஜ் சைமன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். நாளில் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது உடைய கிருபை அவரோடு கூட தங்கினுடைய அன்பான குடும்பத்தின் மக்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதியும், எதிர்கால வாழ்வு நன்மைகள் ஆண்டவர் தங்கியிருக்கட்டும். அதே போல நாகர்கோயிலை சேர்ந்த பேர்லின் செல்வம் அவர்களுக்காக ஜபிக்கிறோம்.
அன்பான அவர்களையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவையை சந்தியும். இது பிறந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திரும்ப நாளை காணுகிறார்களோ எல்லாரையும் என் தேவன் நீர் பாதத்திலிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. நாள் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரியும் மேஞ்சக்காவையும், அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும், அடைய அன்புக்குரிய சாக்கு சாரியும், அடியனையும், அடியன் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசீர்வாதம் சிறப்பாக இன்னும் இந்த பணிகளை உற்சாகமாக செய்யும். இந்த வார்த்தைகளை அறிவித்து வாழ ஆண்டவர் கிருபை தார். இந்த நேரத்தில் ILCக்காக ஜெபிக்கிறோம், ஆம்பர் சபை சங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேர்தல் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகளை ஆண்டவர் சுமூகமாக ஆண்டவர் இந்த தேர்தல் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, அது தீர்க்கும்படியாய் கர்த்தர் நீர் அவளை வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். சபை சங்கமும் அவர்களோடு இணைந்து தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை செயல்படாமல் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். ILCக்காக, ILCனுடைய பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பரிசுத்த மருத்துவமனை திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த ராஜா தேவையெல்லாம் சந்தியும். ஆண்டவரே, என்னுடைய இந்திய நாட்டினுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரதமர் ஆண்டவரே, என்னுடைய அருமையான ஜனாதிபதி, அமைச்சரவைக்காகவும், தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்காகவும், கவர்னருக்காகவும், ஆண்டவர் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மிக சிறப்பான முறையில் ஆண்டவரே இந்த நல்லாட்சி தொடர ஆண்டவரை நீர் கிருபை தாரும். தொடர்ந்து முடிய கிருபை இந்த நாளில் எங்களோடு. வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, நிறைய மழை எதிர்பார்க்கிறோம். பல இடங்களில் மழை பெய்கிறது, எங்கள் பகுதியில் மழை இல்லை ராஜா. ஆண்டவர் எங்களுக்கு மழை தர வேண்டும் என்று கெஞ்சுமன்றார். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் நேரோடு இந்த நாளில் தங்கி தரித்திருப்பதாக.